ஏன்னா நிறைய பேர் வந்து பின்னாடி இந்த படத்தை வெற்றியாக்கணுன்றதுக்காக இரவு பகலும் பார்க்காம தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க பேசணுன்றது தான் என்னோட ஆசையாகவும் இருந்துச்சு. ஸோ அது இன்னைக்கு நிறைவேறிக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து இந்த படத்தில் இந்த இந்த ஸ்க்ரீனில் நிறைய பேர் வரும், நிறைய முகங்கள் வரும். இந்த முகங்கள் இல்லாமல் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கணுன்றதுக்கு உழைச்ச எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாருக்குமே பெரிய நன்றி. ஏன்னா ஒரு லைட்மேனாக இருக்கட்டும், ஒரு ஒரு சின்ன டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு ஒரு இந்த படத்துலேருந்து டேக்அவேன்றது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன எண்ட் கார்டில் இருக்க பேராக இருக்கலாம், இல்லை ரோலிங் கார்டில் வர பேராக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்களோட 100% உழைப்பை கொடுத்து இந்த படத்தை வந்து திரைக்கு கொண்டு வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றணுன்றதுக்கான உழைச்ச எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. அண்ட் வந்து மெயின் எங்களோட டீம் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து டே நைட் பார்க்காம லாஸ்ட் டைமில் வந்து எங்களுக்கூட ரிலீஸ் டைம் ப்ரெஷர்லேருந்து எல்லாருமே தொடர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றி. பார்த்தா ப்ரோவாக இருக்கட்டும், ஷெல்லி ப்ரோவாக இருக்கட்டும், சரத் பங்கராக இருக்கட்டும், சும்மா பரசங்கராக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து இப்போ அவங்களோட ஒரு பெரிய எஃபர்ட்டை போட்டு இந்த லாஸ்ட் மினிட் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர்லேருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நாட் ஈஸி ஜாப். அதில் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேட்டுக்கு அந்த டைமிங் அந்த ஒர்க்கை கொடுக்கணுன்றதுக்காக தொடர்ந்து தூங்காமல் வீட்டுக்கு போகாமல் வேலை பண்ணி கொடுத்தா எங்கள் இசையமைப்பாளருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன ட்ரைலர் ரிலீஸாக இருக்கட்டும், ஒரு தலைவா அந்த இடம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகலையே தலைவா, இருங்க ஒரே நிமிஷம்னு சொல்லி 5 நிமிஷத்தில் ஒரு ட்ரைலருக்கு ஒரு வேலையை பண்ணி கொடுத்த எங்களோட இசையமைப்பாளருக்கு வந்து பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து பொதுவாகவே ஒரு நம்ம வந்து ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொன்னால் ஒரு ஆர்கியூமெண்ட் கிரியேட் ஆகும். எங்கள் தலைவங்கிட்ட மட்டும் தான் சொன்னதுமே வந்து இங்கே வேற ஒன்று போட்டு கொடுக்குவா பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கிரியேட் ஆகும். ரொம்ப நன்றி ப்ரோ. சீரியஸாகவே வந்து உங்களோட ஒர்க் பண்ணது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்து ஷெல்லி ப்ரோ வந்து பொதுவாகவே நிறைய பேச மாட்டார். அவர் வந்து விஷுவல்ஸில் தான் பேசுவாப்பில். ஏன்னா அவருக்கு வந்து வாயில் பேச தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்பை தாண்டி தன்னோட வேலையை முழுமையாக செஞ்சு முடிக்கிற ஒரு கலைஞன். கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கு ஒரே டேஸ்ட் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் வந்து டிஐயில் படத்தை பார்க்கும்போது என்ன ப்ரோ என்னவோ காமிச்சிங்க ஒன்று பயங்கரமாக மாற்றி வச்சிருக்கீங்களேன்ற அளவுக்கு ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருந்தீங்க ப்ரோ. ரொம்ப நன்றி. அண்ட் வந்து எங்களோட எடிட்டர் பார்த்தா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பூஜை வீடியோவில் ஆரம்பித்து இப்போ கடைசி வர ப்ரொமோ வரைக்கும் தொடர்ந்து உங்களோட அவ்வளோ எஃபர்ட்டையும் போட்டு உங்களோட டைம் அண்ட் விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறது ரொம்ப நன்றி ப்ரோ. அண்ட் தேங்க்யூ. மகி சொன்னல நீ கண்டிப்பாக வேலை பார்க்குற மாதிரி தெரில, நீ பேசுறதா பார்த்தா பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. சரியா, கொஞ்சமாச்சும் வேலை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் பேசு, ஓகேவா? அண்ட் வந்து மோகன்ராஜ் அண்ணன் வந்து எங்கள் கம்பெனியில் தொடர்ந்து அவர் ஒரு அங்கமாக தான் இருப்பார். அதாவது எங்கள் ஃபேமிலி மெம்பர் தான் அவர். ஏன்னா கிட்டத்தட்ட நான் எங்கள் கம்பெனியில் ரிலீஸ் ஆன ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 90% பாடல்கள் அவர் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அவரோட எழுத்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதாவது டிராவிட் படத்துலேருந்து அந்த ஒரு பாடல்லேருந்து ஆரம்பித்த பந்தம்னு நினைக்கிறேன். அன்றைக்கி அவர் எனக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கு அப்போவே தெரிஞ்சுது இவரோட நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்றது. கிட்டத்தட்ட அந்த ஒரு பந்தம் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. ரொம்ப நன்றிண்ணே உங்களோட எழுத்துக்களுக்கு, உங்களோட டைமுக்கு. எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் வருத்தப்படாமல் திட்டாமல் ஃபோன் எடுத்து வேலையை பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றிண்ணே. பாக்கியம் சங்கர் அண்ணன், உங்களோட பாடலுக்கு உங்கள் எழுத்துக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன்னு. அதுவும் உங்களோட இலக்கியத்துக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன்னு. ரொம்ப நன்றிண்ணே உங்களோட எழுத்துக்கு. இந்த படத்தில் நீங்கள் வேலை பண்ணது ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் முத்தமிழ் அண்ணன், இந்த படத்தை தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட துருவானம் பாட்டு வந்து கொடுத்ததுலேருந்து அதில் நிறைய வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணோம். என்னதான் எத்தனை வேர்ஷன் கேட்டாலும் கோச்சிக்காமல் நீங்களும் ஒர்க் பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்ல முடியாத நிறைய பேர்கள் இருக்காங்க. நான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இவங்க ரம்யா இருக்காங்க. ரம்யாவோட ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாகவே ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இந்த படத்தை வந்து நாங்கள் நிறைய பேரை நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து ஒரு ஆப்ஷன்லாம் இருந்தாங்க. ஆடிஷன் பண்ணதுமே பாரி ப்ரோ சொன்னாங்க, இல்லை ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகுறாங்க. அந்த டைம்லேருந்து டுவர்ட்ஸ் ரிலீஸ் வரைக்கும் என் கம்பெனிக்கு எந்த ஒரு தொந்தரவும் தராமல் எந்த பிரச்சனையும் கொடுக்காம ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் வந்து எங்கள் படத்தோட ஹீரோ பாரி. அதாவது நான் கதை கேட்கும் போதும் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இந்த கதை கேட்டேன்னா, இந்த படம் வந்து வசூல்களை எல்லாம் தாண்டி பாரி ப்ரோ அந்த படத்தில் ஹீரோ ஆகணுன்றதான் இன்டென்ஷனாக இருந்தது. அந்த இன்டென்ஷன் இன்றைக்கி நிறைவேறுகின்றதை நான் நம்புகிறேன். தமிழ் சினிமாவுக்கு வந்து ஹீரோக்கள் இல்லைன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோ இருக்கார். கண்டிப்பாக கதை சொல்லலான்ற நம்பிக்கையை இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்குன்றதை நான் நம்புகிறேன். படம் வந்து வசூல் ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்கு. அவருக்கு வந்து பாரி ப்ரோக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் பெரிய நிறைய நல்ல இடங்களை கொடுக்கணும்ன்றதுல கேட்டுக்கிறேன்.
சத்யா அக்கா. ஸோ அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் கதை கேட்டு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னதுலேருந்து டுவர்ட்ஸ் எண்டு வரைக்குமே அவங்க சைடில் இருந்து எந்த ஒரு 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 கொஸ்டின்ஸ் கூட இல்லை. அதாவது என்ன இப்போ படம் எப்போ வரும், டீசர் எப்போ வரும், ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்து கூடவே இருந்து எல்லா ரிலீஸ் வரைக்கும் கூடவே நின்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா. கரிகாலன் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருமே சொல்லிட்டோம். சொல்கிறேன். ஓகே. அப்புறம் வந்து என்னோடய நண்பன் பிஆர்ஓ யுவராஜ் எங்கே இருக்காரா? வெளில போயிட்டாரா? ஓகே. அதாவது தொடர்ந்து எங்களோட எல்லா படத்துலையும் அவர் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஒரு சின்ன படத்தை எடுக்கிறது மட்டும் மேட்டர் இல்லை, அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யுவராஜ் மாதிரி ஒரு பிஆர்ஓ இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய சப்போர்ட்டுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். ஏன்னா நான் வந்து எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் டிசைனராக இருக்கும்போதும். யார் வேலை பண்ணுவாங்க, எப்படி வேலை பண்ணுவாங்கன்றது பார்த்தாவே தெரியும். ஏன்னா யுவராஜோட வேலை ஜஸ்ட் லைக் தட் இந்த ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துறதோ அது மட்டும் கிடையாது. பின்னாடி ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவ்வளோ பெரிய எஃபர்ட் எல்லா படத்துக்கும் போட்டு கொடுத்துட்ருக்காரு. இப்போ பேசினா கூட அந்தால நம்ம கையில் பிடிக்க முடியாது. ஸோ என்னோட நண்பன் யுவராஜுக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து கடைசியாக வந்து இரா சார். அதாவது இந்த கப்பலில் பயணம் செய்கிறப்ப வந்து நைட்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து எந்த பக்கம் கரைன்னு தெரியாது. கரை எந்த பக்கம்னு தெரியாதப்ப திசை மாறலாம், வழி மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி திசை மாறுறப்ப, வழி மாறுறப்ப கலங்கரை விளக்கு மாதிரி இருந்துகிட்டே இருக்க ஒரு ஆளவர். இதுதான் வழி, இதுதான் பாதை, நான் அங்கே இருக்கேன், பயப்படாத, இந்த வழியில் வந்தால் வந்துடலான்றத அடிக்கடி நினைவூட்டுற சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ அன்பேடானாவை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.